அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லிக்கொண்டே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். நீங்க மேன்மை அடையணும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து அது ஒண்ணுதான் என்னுடைய நோக்கம். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த காலையில துதிக்கிறீங்களோ உங்கள் சங்கதிகளை நான் உடைஞ்சு விட போகுது. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாவே பெருங்காற்று மடங்கி போகும் எக்கடலும். விசுவாசத்தோடு சொல்லுங்க. உன்னை சுற்றிலும் அடித்து குறைத்திருக்க பெருங்காற்றுகளை கர்த்தர் இந்த காலையில் அடக்கி போட போறாரு. பெருங்காற்று மடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போ. சொல்லுங்க. பெருங்காற்று மடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கட்டும். இயேசுவின் நாமம் என்னை தடுப்பதற்கு என்னால முடியாது. பெருங்காற்று மடங்கி. இன்னைக்கு சில காற்றுகளை கர்த்தர் அடக்குகிறார். உன் குடும்பங்களில் அடித்துக் கொண்டிருந்த சில காற்றுகளை இந்த கால வேளையிலே சொல்லி பார்க்கலாம். பெருங்காற்று மடங்கி எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசுவே அவருடைய நாமத்தை துதிக்கிறோம். அநேகருடைய பெருங்காற்றுகள் அநேக ஆண்டுகளாய் உன் வாழ்க்கையில் அடித்துக் கொண்டிருந்த பெருங்காற்றுகள் இன்றைக்கு அடங்கி போகிறது. இயேசு இன்றைக்கு காலை வேளையிலே ஒரு காரியத்தை உனக்கு செய்கிறாரு. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இங்கு மேன்மை அடையணும். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நாமம் உயரணும். இந்த காலை வேளையிலே சிங்கத்தின் கபியிலும் சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கத்தின் கபியிலும் தீசூளை. ஒருவர் சிலருடைய வாழ்க்கைகள் இன்னைக்கு சிங்கத்தின் கபி போல இருக்கு. அவருடைய நாமத்தை உயர்த்து. உனக்கு சேதம் அடையாது. கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். உன்னை வெளியே கொண்டு வருவார். உன்னை உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுங்க. சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை காணுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள். சொல்லிக்கொண்டே சிங்கத்தின் கபியில கிடக்குறா. தீச்சூளை நடுவில் கிடக்குறியா? கவலைப்படாத. ஏசப்பா நாமத்தினை காலையில உயர்த்து. சேதங்கள் ஆண்டவரை வெளிப்படே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா.
இன்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த பரலோக தகப்பனை துதிங்க பார்க்கலாம். அதிகாலையில் அவரை துதிப்பது எவ்வளவு நல்லது. ஒருக்க கூட சொல்லுங்க. சிலருடைய வாழ்க்கையில் உள்ள சிறைச்சாலைகளை கர்த்தர் இந்த காலைகளை உடைத்தெறிய போகிறாரு. சொல்லுங்க. நீங்க அவரை பாடும் போது, நீங்க அவரை துதிக்கும் போது சில சிறைச்சாலைகளை கர்த்தருடைய சிறைச்சாலை அடைப்பதில்லை. சொல்லலாமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பது. ஓ சிறைச்சாலை, ஓ வாழ்க்கையில் உள்ள சிறைச்சாலை இன்னைக்கு காலை வேளையில உடைகிறது. சங்கிலிகளை பாரம்பரியமாய் உன் பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கிற, உன் குடும்பத்தை பிடித்து வைத்திருக்கிற சங்கிலிகளை கர்த்தர் காலை வேளை உடைக்கிறார். உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம். விசுவாசத்தோடு சொல்லுங்க. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்ல, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம். என் பாவ வாழ்க்கையிலிருந்து சிறைச்சாலை எனக்குள்ள ஒரு சிறைச்சாலைக்குள்ள கிடக்கிறேன். அநேக பாவ வாழ்க்கையிலிருந்து கர்த்தரை விடுதலையாக்க போறாங்க. கூட சிறைச்சாலை என்னை அடைக்க முடியாது, என் கையை கட்டி வைக்க முடியாது. இல்லை, உங்க நாமம் அஸ்திபாரத்திலே விசுவாசத்தோட சிறைச்சாலை அடைப்பதில்லை. யாரெல்லாம் வீடுகள் இருக்கிறவங்களும் விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுகிறீர்களோ உனக்கு ஒரு விடுதலை கர்த்தர். இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. ஓ இயேசுவே உன் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. ஓ இயேசுவே. எல்லாரும் சத்தம் உயர்த்தி அந்த உன்னதமான நாமத்தை துதிக்கலாமே. சில சங்கிலிகளை இந்த காலைவேளையிலே கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். சில சங்க கபியில் உன்னை வெளியில தூக்குற இயேசுவே உன் நாமமே பெருகணும். சிலரை கர்த்தர் வெளியே தூக்குறாரு. இயேசுவே உன் நாமமே. அவருடைய நாமத்தினால சிலருக்கு பயங்கரமான அற்புதங்களை வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு உன் வீட்டை பிடித்திருந்த சங்கிலிகள் உடைகிறது. பல ஆண்டுகளாய் சங்கிலிகளை கட்டப்பட்ட சில கட்டுகளை கர்த்தர் கால வேளையில உடைக்க போகிறாரு, உடைக்க போறாரு, உடைக்க போறாரு. நல்ல கைகளை தட்டி என் சங்கிலிகள் உடைகிறது சொல்லுங்க. என் குடும்பத்தில் சங்கிலிகள் உடைகிறது, சிறைச்சாலைகள் உடைகிறது சொல்லுங்க. சிறைச்சாலை உடைகிறது இயேசுவின் நாமத்தில், சிறைச்சாலை உடைகிறது இயேசுவின் நாமத்தில். இந்த கால வேளையிலே சிறைச்சாலைகளை கர்த்தர் உடை தருகிறார், உடை தருகிறார். பல ஆண்டுகளாக உன்னை கட்டியிருந்த வியாதி என்னும் சிறைச்சாலை, வியாதி என்னும் சங்கிலி இன்றைக்கு உடைந்து விழுகிறது. விடுதலை பெற்றுக்கொள்ளு, விடுதலை பெற்றுக்கொள்ளு, விடுதலை பெற்றுக்கொள்ளு. கர்த்தரை விடுதலையாக்குகிறார், கர்த்தரை விடுதலையாக்குகிறார். தேவனாகிய கர்த்தரை விடுதலையாக்குகிறார். ஓ சதரவலகவா உன்னை விடுதலையாக்குகிறார். பெற்றுக்கொள்ளு விடுதலையா, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் 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 விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையிலே விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். சில வீடுகளை சிறைச்சாலை போல இருக்கிறது, சில வீடுகள் சிறைச்சாலை போல இருக்கிறது. கர்த்தர் சொல்லுங்க, நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன். விடுதலை பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொள்ள, காலை விடுதலை பெற்றுக்கொள்ள.
உன் சரீரத்திலே கட்டியிருக்கிற சங்கிலிகளை கர்த்தர் விடுதலையாக்குறார். சிங்கங்கள், உன்னை பயப்படுத்துற சிங்கங்கள், பெருங்காற்றுகள், சிங்கங்களை கர்த்தர் காலை உடைத்து போடுகிறார். சிங்கங்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். சிங்கங்களிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். பெருங்காற்று உன்னை விடுதலையாக்குகிறார். ஓ பயப்படாத, ஓ பயப்படாத. ஓ சந்தரகதி நீ அந்தனா உடரகதன நல்லா துதிங்க. யாரெல்லாம் நல்லா கையா தட்டி, யாரெல்லாம் வீடுகளில் இருக்கிறவங்க கூட தட்டி துதிக்கிறீங்களோ உன் சங்கிலிகள் உடையட்டு. முயற்சி செய். இன்னைக்கு உன் சிறையிருப்பு முடிகிறது. இன்னைக்கு உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு உன் துக்க நாட்கள் முடிக்க போகிறது. ஓ இன்னைக்கு உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த காலை வேளையிலே சிலருடைய சிறைகளை கர்த்தர் உடைக்கிறார். ஒரு காசை மேல வர முடியாது. விளிம்பி உன்னை கட்டி வைத்திருக்கிற உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை கட்டி சில கட்டுகளை கர்த்தர் காலை வேளையிலே உடைக்கப்படட்டும். செபிக்க முடியாதபடிக்கு சிறைச்சாலை, பாவத்தை விட்டு விடுதலையாக முடியாத சிறைச்சாலை இயேசு கிறிஸ்து உடைக்கிறாரு. சிறைச்சாலைகள் உடையட்டும். அஸ்திவாரங்கள் அதிரட்டும். உன் வீட்டின் அஸ்திவாரங்கள் பல நூற்றாண்டுகளாக உன் வீட்டில் இருக்கிற சாபங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார். தலைமுறை சாபங்கள் உன் பிள்ளைகளை வாழ விடாதபடிக்கு, உன் பிள்ளைகளை அழிக்கிற தலைமுறை சாபங்கள் இப்போதே ஒழிகிறேன். இந்த காலை வேளையிலே தலைமுறை சாபங்களை கர்த்தர் எடுத்துரைக்கிறாரு. உன் சங்கிலிகளை கர்த்தர் உடைக்கிறாரு. விடுதலை பெற்றுக்கொள்ள. சோர்வு இல்லாம யாரெல்லாம் வீடுகள்ல கூட கர்த்தரை துதிக்கிறீங்களோ நல்லா கையை அசைச்சு, நல்லா கையை தட்டி, ஆமே விடுதலை. உன் பிள்ளைகளுக்கு விடுதலை பெற்றுக்கொள். இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். உன் பிள்ளைகளை விடுதலையாக்குகிறார். பாரம்பரியமாய் வருகிற சாபங்கள் ஒளியட்டு. பாரம்பரியமான சிறைச்சாலை ஒளியட்டு. அநேக ஆண்டுகளாய் ஒரு புயல் காற்று என் வாழ்க்கையில் அடித்துக் கொண்டிருக்கிறது. அநேக ஆண்டுகளாய் ஒரு புயல் காற்று. காலை வேளையிலே ஆவியானவர் வெளிப்படுத்துற காரியம். புயல் காற்றை பார்த்து பயப்படாத. எனக்கு புயல் காற்று ஓஞ்சா போதும்னு இருக்காது. நீ புயல் காற்றில் நடக்கும்படி அழைக்கப்பட்டாய். ஆமென். நீ போட்டுக்குள்ள இருக்கும்படி அழைக்கப்பட்டவள் அல்ல, வீட்டுக்குள்ள இருக்கும்படி அழைக்கப்பட்டவள் அல்ல. ஆமென். ஆவியானவருடைய வார்த்தைகளை காதுள்ளவன் கேட்க கடவன். அநேகருடைய ஊழியங்கள் எங்க போச்சுன்னு தெரியல. போட்டுக்குள்ள இப்ப உங்களுக்கு என்னன்னா, ஆண்டவரே இந்த புயல் காற்று அடங்குனா போதும், ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள சமாதானம் வந்தா போதும், என் பிள்ளைக்கு அற்புதம் நடந்தா போதும்னு நினைக்கிறீங்க. அத்த சொல்லுகிற, நீ போட்டை விட்டு வெளியில வர்றது வரைக்கும், வீட்டை விட்டு வெளியில வர வரைக்கும் உனக்கு அற்புதம் நடக்காது. இயேசு அன்றைக்கு சீஷர்களை மட்டும் தனியா அனுப்பி விட்டார். இன்னைக்கு சிலர் ஃபீல் பண்றீங்க, இயேசு என் கூட இருக்கிறத ஃபீல் பண்ணவே முடியல, நான் தனியா போயிட்டு இருக்கேன். எஸ், ஏசப்பா வேணும்னே உன்னை தனியா விட்டு சீஷர்களை துரிதப்படுத்துகிறார். அன்னைக்கு ஒரு நாள், நீங்க போங்க, நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாரு. இவர்கள் நடுக்கடல்ல வந்த உடனே புயல் காற்று அடிச்சிச்சு. இயேசு கூட இல்ல. அந்த ஒரு நாள் இயேசு என் கூட இருந்தார். என் போட்ல தூங்கிட்டு இருந்தார். தட்டி எழுப்பி இயேசுவே கூப்பிட்டோம், புயல் காற்று. இன்னைக்கு இயேசு கூட இல்ல. அநேகருடைய லைஃப்ல செபிக்கிற இயேசு கூட இல்லாத மாதிரி இருக்கு. உண்மையிலே இயேசுவா கூட இல்லதான். ஆனா இயேசு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மகளே, நீ பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் கடலில் நடந்தது போல நீ நடக்க வேண்டும். இயேசு எக்ஸாக்டா விரும்பினது என்ன தெரியுமா? இவங்க எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று. பேதுரு மட்டும்தான் விசுவாசம் உள்ளவராய் மாறுறான். இன்னைக்கு நீ பேதுருவாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாருக்கும் ஆசை. 12 சீசர்களுக்கும் 11 சீசர்களுக்கும் ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவரே, எப்படியாவது புயல் காற்று அடங்குனா போதும், வீடு போய் சேர்ந்தா போதும். இயேசு தண்ணி மேல நடந்து வருகிறார். இவங்க எல்லாம் கத்துறாங்க, ஐயோ ஆண்டவரே, ஆவேசோடு கத்துறாங்க. அப்ப ஒரே ஒருத்தருக்கு மனசுக்குள்ளதான்
நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன ஒருவன். இயேசு சொன்னார், மாம்சம் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு பேர் வாங்கின ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஆசை வந்துச்சு, நானும் கர்த்தரோட கடல்ல நடக்கணும். ஆமென். கர்த்தருக்கு அநேகரை போட்டுக்குள்ள வெளியே வான்னு கூப்பிடுறாரு. ஆமென். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள வெளியில வா, நான் உன்னை பயன்படுத்தணும். பேதுருவே, நீ இப்ப போட்டுக்குள்ள இருந்தா முடியாது. என்றைக்கும் நானே கடலை அடர்த்தி கொண்டிருக்க முடியாது. என் வேலையை முடிச்சு நான் போகணும், நீயே அடக்கணும். பேதுரு, நீ அநேகருடைய புயல் காற்றுகளை அடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள புயல் காற்றுகளை அடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். என் வாழ்க்கையில புயல், என் வாழ்க்கை இன்னும் இனி அப்படி சொல்லாத. நீ இறங்கி நட, புயல் காற்று நடுவாய் நட. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டு, கடல் அமரட்டும், அலை அடங்கட்டும், அப்போது நான் வருகிறேன்னு சொன்னா நீ வாழ்நாளெல்லாம் வர முடியாது. இன்னைக்கு புயல் காற்று நடுவே இறங்கி நட. எத்தனை சொல்லுங்க, நான் புயல் காற்றுல நடக்க போறேன் சொல்லுங்க. நான் புயல் காற்றுல நடக்க போறேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு எனக்கு தெரியல. நீங்க புயல் காற்றில் நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க புயல் காற்றில் நடக்கும்படி. ஒரு வியாதி எனக்கு இருக்கு, பரவாயில்ல, நீ வியாதியஸ்தலுக்கா ஜெபம் பண்ணு, உனக்கு சேர்த்து சுகம். ஆமென். அல்லேலூயா. நானே கடன்காரனா இருக்கேன், மற்ற கடன்காரர்களுக்காக ஜெபம் பண்ணு, உன் கடன்கள் அடையும். ஆமென். ஆமா, யோபு அவனே வியாதி, அவனே கஷ்டம், சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினா கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை. கர்த்தர் அழைக்கிறதை சொல்றது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். உன் காரியத்தை பார்க்க நானே பாவி, நீ அடுத்த பாவிக்காக ஜெபம் பண்ணு, உன் பாவம் தீந்துரும். அல்லேலூயா. நானே வியாதி சொல்லுவேன், அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஆமென். நானே ஆறுதலற்றவனா இருக்கிறேன், என் புருஷனே குடிக்காரன், அவ பரவாயில்ல, அடுத்த மனைவி அவள் கஷ்டப்படல, உன் இயேசுவின் புருஷனை மாற்றுவா சொல்லு தைரியத்தோட. என் பிள்ளைய கஷ்டத்துல கிடக்கு, அடுத்த பிள்ளைக்கு நியாயம் பிடிச்சு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அற்புதம் நடந்தால்தான் இயேசுவை நம்புவியா? உன் வேலையை நீ செய்ய என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அற்புதத்தை அவர் செய்வாரு, நீ உன் வேலையை செய். இயேசுவை பத்தி சொல்லு, இயேசுவை பத்தி பேசு. புயல் காற்றா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை பத்தி பேசு. இறங்கி நட, அவிசுவாசமாயிராது. பேதுரு விசுவாசத்தோடு இறங்கி நடக்கிறான் பாருங்க, கடல்ல இறங்கி நடக்கிறான். ஆனா என்னாச்சு தெரியுமா? பிசாசு இன்னும் போராடுறான். இன்னும் பெரிய காற்று. நீங்க யாருக்காவது இயேசு பத்தி சொல்லும் போது நீங்க ஊழியத்தை இன்னும் பெரிய காத்தடி, பயப்படாத, உன் கூட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. போட்டுக்குள்ள இயேசு இல்ல, ஆனா நீ நடக்கிற கடல்ல இயேசு இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. போட்டுக்குள்ள இனிமே இயேசு வர மாட்டாரு, நீ இயேசுவோட கூட வெளியே வா. ஒரு ஆகாஷா, உன் அற்புதம் வெளியே இருக்கிறது, போட்டுக்கு உள்ள இல்ல, உன் வீட்டுக்கு உள்ள இல்ல. உன் அற்புதம் என்னைக்கு நீ வெளியே வருவியோ அன்னைக்கு உனக்கு அற்புதம். எப்போ நீ வீட்டுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் உன் பிள்ளைக்கு அற்புதம் நடக்காது. நீ வீட்டுக்குள்ள இருக்கிறது வரைக்கும், நீ போட்டுக்குள்ள இருக்க, புயல் காற்று அடங்காது. நீ புயல் காற்றுல இறங்கி வெளியே வா, உனக்கு அற்புதம். கர்த்தர் சிலரோட இந்த காலை வேளையில பேசுகிறார். எனக்கு இது நடக்கட்டும் நான் செய்வேன், எனக்கு இது நடக்கட்டும் நான் செய்வேன். உனக்கு நடக்காது. கர்த்தர் சொல்ல, உனக்கு நடக்காது. நடக்கட்டும் செய்வேன், நடக்கட்டும் செய்வேன். டிமாண்டா? நோ. ஆவியான சொல்லோட பேசுறார், நீ வெளியே வா ஃபர்ஸ்ட், நீ புயல் காட்டுல இறங்கி நட என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பதான் உனக்கு அற்புதம் நடக்கும். அப்போது போட்டுக்குள்ளும் அமைதி, வெளி கடலிலும் அமைதி. ஆமென். அமைதியாக்குறவர் ஒன்றை விரும்புகிறார். உன் பிரச்சனையை மாற்றுகிறவர் உன்னிடத்தில் ஏதோ ஒன்றை விரும்புகிறார். இன்னைக்கு ஆவியான உன்னோடு பேசுகிறாரு. அனைவரோடு பேச உங்களிடத்துல கர்த்தர் ஏதோ ஒன்றை விரும்புகிறாரு. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுக்க சொல்லுங்க. என்னிடத்துல, எல்லா தலையில கை வச்சு சொல்லுங்க, என்னிடத்துல கர்த்தர் எதை விரும்புகிறாரோ, என்னிடத்துல கர்த்தர் எதை விரும்ப, அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஊழியக்காரங்க ஒப்பு கொடுங்க, ஆன்லைன்ல எங்களோட போய் இருக்கிற, வீட்டுல இருக்கிற ஒப்பு கொடுங்க. கர்த்தர் என்னிடத்துல எதை விரும்புகிறாரோ அதை நான் ஒப்பு கொடுக்கிறேன். சிலர் நிறைய காரியங்களை பார்த்து பயப்படுகிறீங்க, சொந்த பந்தங்களை பார்த்து பயப்படுகிறீங்க, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறீங்க. பயப்படாத, நீ தைரியமா வா என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. நீ வா, நீ வா, நான் உன்னை நடத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். புயல்
புயல் காற்ற பார்க்காத, தயங்காத, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துவேன். கர்த்தர் சொல்ல எல்லாரும் ஒப்பு கொடுங்க. உங்களை இயேசுவே நீர் என்ன விரும்பு அதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலையில ஒப்பு கொடுங்க. பார்க்கல ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுங்க. ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. நான் வெளியே வர போறேன். புயல் காற்றா பரவாயில்ல, பயப்பட மாட்டேன், அவிசுவாசப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் அவிசுவாசப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் அவிசுவாசப்பட மாட்டேன். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆனா நடக்க போறேன். புயல்ல பெருங்காற்று நடக்க போறேன். சிங்கக்கவியாரான பரவாயில்ல, அக்கினி சொல் நான் நடக்க போறேன். எத்தனை பேர் சொல்றீங்க நான் நடக்க போறேன், நான் நடக்க போறேன்? சொல்லுங்க, மேற்கொள்வேன். நான் கர்த்தருக்காக என் தேவன் விரும்புகிறத நான் செய்வேன். என் தேவன் விரும்புறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். சிலர் வெளியே வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க, வெளியே. மாம்ச கண்ணால பார்த்து செயல்படாதிருங்க. அது ஒரு நாள் உனக்கு ஒத்து வராது. இப்போ பேதுரு பாருங்க, பாக்குறான் இயேசு பக்கத்துல நிக்கிறாரு, ஆனாலும் புயல் பலமா அடிக்குது. அவிசுவாசப்பட்டு மூழ்கி போகிற நீ போட்டை விட்டு வெளியில வந்துட்டனா, அவிசுவாசப்பட்டாலும் நீ வந்த இல்ல, நீ சாக மாட்ட. அல்லேலூயா. அவர் கைய பிடிச்சு தூக்குறாரு. ஆமென். அல்லேலூயா. உன் கைய பிடிக்கிற ஒருத்தர் இருக்கிறாருப்பா, நீ ஆமா கவலைப்படுற? உன் கைய அவர் பிடிச்சிருக்கிறாரு. எந்த புயல் காற்றுல உன் கைய அவர் பிடிச்சுப்பாரு, நீ கவலைப்படாத. உன் கைய அவர் பிடிச்சுப்பாரு, நீ ஏன் பயப்படுற? உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவோ. ஆமே. நீ இருக்கிற இந்த பலத்தோட போ என்று இஸ்ரவேலின் பலனாகிய கர்த்தர் சொல்லுகிறாரு. நீ இருக்கிற, நீ மூழ்கி போவதில்லை. சிலர் நினைக்கிறீங்க நான் மூழ்கி போயிடுறேனா, நான் மூழ்கி போக மாட்டேன். சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க பார்க்கலாம், நான் மூழ்கி போக மாட்டேன். சொல்லுங்க, நான் மூழ்கி போவதில்லை, நான் மூழ்கி போவதில்லை. சொல்லுங்க, நான் மூழ்கி போக மாட்டேன். இந்த சோதனையில இப்படியே முடிஞ்சிருமா, என் வாழ்க்கை இப்படியே மூழ்கி போயிருமா? நோ, கர்த்தர் உன்னை தூக்குவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை தூக்குவார். சொல்லுங்க, விசுவாசத்தோட கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என்னை தூக்குவார். கை தூக்கி எடுப்பாரு. ஆமே, கை தூக்கி எடுப்பாரு. இயேசுவே கை தூக்கி எடுப்பாரு. ஓ சந்தரமனாக்கா, கை தூக்கி எடுப்பாரு. கர்த்தர் என்னை தூக்குவாரு. கர்த்தர் கை தூக்கி எடுப்பாரு. கர்த்தர் என்னை தூக்குவாரு. என்னை அவர் தூக்கி எடுப்பாரு. உன்னை அவர் தூக்கி எடுப்பாரு. கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றத தைரியமா செய்யுங்க. வேதாகமத்துல பாருங்க, எல்லாருமே ரிஸ்க் எடுத்திருக்காங்க. எல்லாருமே ரிஸ்க். ஆபிரகாம் ரிஸ்க் எடுக்கிறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாரு. தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி ரிஸ்க் எடுக்கிறாரு. தானியேல் சிங்கக்கபில ரிஸ்க் எடுக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத் தீச்சூளையில ரிஸ்க் எடுக்கிறாங்க. யாக்கோபு ரிஸ்க் எடுக்கிறான், எல்லாத்தையும் விட்டுட்டு போறான். ஐயோ, வெறும் கோலும் கையுமா போறான். எல்லாரும் ரிஸ்க் எடுக்கிறாங்க. யாரெல்லாம் ரிஸ்க் எடுத்தாங்களோ அவர்களை எல்லாரையும் கர்த்தர் உயர்த்துறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ பாக்குறத நம்பி இருக்க போறியா, ஆண்டவருக்காக ரிஸ்க் எடுக்க போறியா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களே இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நீங்க எதை செய்ய போறீங்க? நான் ரிஸ்க் எடுக்க போறேன் ஆண்டவரே, பாத்துக்கலாம், கர்த்தர் என் கூட இருக்க. சொல்லுங்க, பாத்துக்கலாம், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் செய்வேன். சொல்லுங்க, நான் செய்ய போறேன், நான் செய்ய போறேன். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் நடத்துவாரு. நான் விசுவாசிக்கிறேன். என் பிள்ளைங்களை கர்த்தர் பார்த்துப்பாரு. நான் ஊழியம் செய்ய போறேன், நான் பேச போறேன், நான் காரியங்களை நடப்பிக்க போறேன், நான் வெளியே வர போறேன், நான் கர்த்தருக்காக செய்ய போறேன். என் கடனை, என் கஷ்டத்தை இருக்க முடியாது. எல்லாம் கையை தட்டி, என்ன சூழ்நிலையை நடத்தாது. நடத்துங்க, பலப்படுத்துங்க, உடத்துல ஒப்பு கொடுங்க. நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நீங்கள் உங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்ற காரியம் விசுவாசித்து நட. விசுவாசத்தின் கிரியைகளை செய்யும். கண்ணால் பார்க்கிறத நம்பாத. கண்ணால் பார்க்கும்போது புயல் காற்று அடிக்கும், சூழ்நிலைகள் மோசமா தான் இருக்கும், அதை நம்பாத. உள்ளத்துக்குள்ள ஏசப்பா சொல்லுவார் ஒண்ணு, அதை மட்டும் கேளு. போனா போ, செய்யினா செய், விடுனா விடு, குதினா குதி,
எதை சொல்றாரோ அதை செய். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அது எதுவாக இருந்தாலும் அற்புதம் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. செய்யாதது வரைக்கும் பிசாசானவன் உங்க முன்னாடி நிறைய சூழ்நிலைகளை பாரு, இதை பாரு, அதை பாரு, இதை பாரு, அதை பாரு, அதை பாரு, இதை பாரு, இதை பாரு, அவிசுவாசத்தை காமிப்பான். இந்த கண் என்ன செய்யணும் தெரியுமா? நமக்கு ஆவிக்குரிய கண் ஓப்பன் ஆகணும். யாருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதோ அவரெல்லாம் சாதனை. எல்லாரும் கண்ணுல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் ஆவிக்குரிய கண் திறக்கப்படட்டும். எல்லாரும் இந்த காலை வேளை சொல்லுங்க, என் விசுவாச கண் திறக்கப்படட்டும். எல்லாம் ஜெபிங்க. ஆண்டவரே, என்னால் ஏன் விசுவாசிக்க முடியவில்லை? எனக்குள் வருகிற அவிசுவாசம் மாறட்டும். இந்த கண் இன்று முதல் விசுவாசத்தால் பார்க்கட்டும். ஆண்டவரே, எல்லாத்தையும் விசுவாசத்தை தரிசித்து நடக்கட்டும். சொல்லுங்க, விசுவாசித்து நடக்கட்டும். சொல்லுங்க, தரிசித்து நடக்கிறவள் அல்ல. நாங்கள் விசுவாசத்துல எதை பார்க்கறையோ, மாம்சத்துல பார்க்கறத நம்பாத. ஆமென். கண்ணு பார்க்கறத நம்பாத. நான் விசுவாசிக்கிறேன். உங்க பிள்ளையை கொடுத்து விசுவாசத்தோட பாரு. உன் எதிர்காலத்தை விசுவாசத்தோட பாரு. அவிசுவாசப்படாதே. பிசாசு உனக்கு முன்பாக பல போலி காரியங்களை காண்பிப்பான். அதை நம்பாத, அதை அறிக்கைப்படாத, அதை வாயில சொல்லாத. Stop it. கண்ணு பாக்குறத சொல்லாத, விசுவாசிக்கிறத வாயில சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் உங்களுக்கு அமைய ஸ்தோத்திரம் ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். உன் குடும்பத்துல உன்னிடத்துல எது அவிசுவாசமா உனக்கு இருக்கோ அதை மாத்தி பேசலாமே. அல்லேலூயா. அவிசுவாசமா இருக்கிற அந்த காரியத்தை பேசாத. எது உனக்கு கஷ்டமா இருக்குதோ அதை நான் இப்ப பாக்குறேன். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இது நடந்துருச்சு. சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு இது நடந்துடுச்சு. இந்த வியாதி மறைஞ்சிடுச்சு. இதோ எனக்கு சுகம் உண்டாயிடுச்சு. சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன சொல்றீங்களோ அது நடக்க போகுது உங்க வாழ்க்கையில. விசுவாசத்தோட ஃபர்ஸ்ட் பாருங்க. அத உன் பிள்ளை எப்படி இருக்கணும், உனக்கு எப்படி உன் சரீரத்துல வியாதி மறையணும், உன் கடன் எப்படி மாறணும், ஆமென், உன் ஊழியம் எப்படி இருக்கணும், உன் எதிர்காலம் எப்படி. சொல்லு, நான் இப்படி செய்யறேன். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, ஆயிரங்கள் மத்தியில நான் நிக்கிறேன். சொல்லுங்க, நிக்கிறேன். கர்த்தரை பயன்படுத்துகிறார். இதோ வியாதியஸ்தரை தொடுகிறேன், அவர்களுக்கு சுகம். ஆமென். வீல் சேர்ல வர்றவனை தொடுகிறேன், அவன் துள்ளி குதிக்கிறத நான் பார்க்கிறேன். கேன்சர் கட்டிகள் மறைகிறத பார்க்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. விசுவாசத்தோடு இன்னைக்கு உங்க ஊழியத்தை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து எதை சொல்லுகிறாயோ அது உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. நடக்க போகிறது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நடக்க போகிறது. கர்த்தர் என் வாழ்க்கையை அதிசயங்களா பார்க்கிறேன். ஆயிரம் பிலீவர்ஸ், ஆயிரம் பேரை பார்க்கிறேன். இதோ கர்த்தர் செய்யறாரு. ஆயிரம் பேரை, ஆயிரம் அவன் சபை பெருகி இருக்கிறதை பார்க்கிறேன். சபை பெருகி இருக்கிறதை பார்க்கிறேன். திருக்கோயிலில் மிகப்பெரிய மாற்றம் அடைந்திருக்கிறது. இதோ திருக்கோயிலில் எழுப்புதல் அடைந்திருக்கிறது. ஆமென். அநேக ஜனங்கள் அதிகாலை ஜெபத்துக்கு அநேக ஜனங்கள் வருகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த ஆண்டு முடிவதற்குள்ளே சபையில மாற்றம் உண்டாகும். இந்த ஆண்டு முடிவதற்குள்ள சபையில பெருக்கம் உண்டாகும். நான் பார்க்கிறேன். நீங்க எதை சொல்ல போறீங்க உங்க வாழ்க்கையை குறித்து? சொல்லுங்க, சொல்லுங்க. விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. எனக்கு இது நடக்கும். என் புருஷனை குறித்து சொல்லுங்க, புருஷனை குறித்து சொல்லுங்க. ஏதோ உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டம் சொல்லுங்க. அவன் அவிசுவாசப்படுற நேரம் இல்ல, விசுவாசத்தோட சொல்லுங்க. பெருங்காற்று அடங்கி போச்சு. ஆமென். சொல்லுங்க, என் வாழ்க்கையில பல ஆண்டுகள் அடித்து கொண்டிருந்த பெருங்காற்று இதோ அடங்கி போனது. இதோ நின்று போனது. இனிமே இல்ல. சொல்லுங்க, இனிமே இல்ல. இப்போது நான் கடல் மேல் நடந்து போறாமே, அக்கறைக்கு போயிடுவாமே. அக்கறைக்கு என்னால் நடக்க முடியும். இந்த தண்ணி மேல என்னால் நடக்க முடியும். சொல்லுங்க, இந்த தண்ணி மேல என்னால் நடக்க முடியும். இதெல்லாம் எப்படி போட்டுக்குள்ளே உட்கார்ந்து என்ன பண்ண யோசிச்ச நாட்கள் முடிஞ்சு இனி தண்ணியில இறங்கி நடக்கும் போது கர்த்தர் உன் கரத்தை பலப்படுத்துவார். ஆமே. கர்த்தர் உன்னை பலப்படுத்த ஆரம்பிச்சிருவார். ஆமே. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஆமே. அவர் உன்னை பலப்படுத்துவார். ஆமே. இந்த விசுவாசத்தோட காணப்படும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். Thank you, Jesus. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும்
விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைப்பவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைப்பவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை அகற்றிட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கி நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை அகற்றிட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கி நடத்திடுவார். இடைவிடாமல்
விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை அகற்றிட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை அகற்றிட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இந்த காலை வேளையில் அநேகரை கர்த்தர் விடுதலை ஆக்கிறபடியா நல்ல கரங்களை தட்டி இன்னைக்கு ஒரு விடுதலையா, அநேக சிறைச்சாலைகளை கர்த்தர் உடைத்திருக்கிறார், அநேக சங்கிலிகளை கர்த்தர் உடைத்திருக்கிறார், அநேக வாழ்க்கையிலே புதிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அவன் எத்தனை நம்புறீங்க? நம்புறவங்க நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என் வாழ்க்கையில் உள்ள சிறைச்சாலைகள் இன்னைக்கு உடைந்திருக்கிறது, சங்கிலிகள் உடைந்திருக்கிறது. என்ன அடுத்த லெவலுக்கு சொல்லுங்க, நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் தூக்கி இருக்கிறார். சொல்லுங்க, தூக்கி இருக்கிறார், கர்த்தர் தூக்கி இருக்கிறார். சொல்லுங்க, அடுத்த லெவலுக்கு, அடுத்த லெவலுக்கு கர்த்தரனை தூக்கி இருக்கிறார். சொல்லுங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தரனை தூக்கி இருக்கிறார். அடுத்த லெவலுக்கு கர்த்தரனை தூக்கி இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அடுத்த லெவலுக்கு, அடுத்த லெவலுக்கு கர்த்தரனை ஆமே தூக்கி இருக்கிறார். சொல்லுங்க, எஸ், அநேகருடைய வாழ்க்கைகளை ஆமே விடுதலையாக்கி இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடி கொண்டிருந்த சில போராட்டங்களிலிருந்து நீங்க இன்னைக்கு காலையில விடுதலை பெற்றேன், விடுதலை பெற்றேன் சொல்லும் போது விடுதலை பெற்றேன், எனக்கு ஒரு விடுதலை உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, சொல்லுங்க, நெக்ஸ்ட் லெவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நெக்ஸ்ட் லெவல் ஆவிக்கிறவர் என்னை கொண்டு போனபடியா நன்றி, நன்றி சொல்லுங்க, நன்றி. இன்றிலிருந்து ஒரு மாற்றம், என் பேசுற மாற்றம், செய்கிற மாற்றம், நான் வெளியே வர போறேன் கர்த்தருக்காக கிரியேஷன் ஜெபத்துல ஒரு மாற்றம், வேத வாசிக்க ஒரு மாற்றம், பாவ காரியங்கள் ஒரு மாற்றம், மனம் திரும்புதல். ஆமென். கர்த்தருடைய காலையில அநேகரை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன விடுதலை ஆக்கி இருக்கிறார்? என்ன விடுதலை ஆக்கி இருக்கிறார்? எனக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது, நான் விடுதலை பெற்றேன். ஆமென். அவன் இன்னைக்கு ஒரு ஃப்ரீனஸ் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அநேக நாட்களை போராடி கொண்ட கர்த்தர் விடுதலை ஆக்குறார், உன் குடும்பத்தை விடுதலை ஆக்குறார். 40 நாள் முடியறதுக்குள்ள பெரும் மாற்றத்தை உங்க வீட்டுல பார்க்க போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? பெரிய மாற்றத்தை எனக்குள்ள பார்க்க போறேன். இந்த 40 நாள் முடியறதுக்குள்ள, இந்த 15வது நாள் சொல்லுறேன், கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உனக்கு தரப்போறாரு, பெரிய மாற்றத்தை தரப்போறாரு. எதிர்பாருங்கள், எதிர்பாருங்கள். எனக்கு கர்த்தர் என்ன செய்ய போறார்? ஆமென்.
கர்த்தர் எனக்கு செய்ய போறார். இன்னைக்கு நான் ஆவியில உணர்கிறேன். சிலருடைய சிறைச்சாலைகளை கர்த்தர் உடைத்து இருக்கிறார். ஆமே. சங்கிலிகள், உங்க கையில கட்டி வைத்த சங்கிலிகள், உன் குடும்பத்தை கட்டி வைத்த சங்கிலிகள் உடைக்கப்பட்டு போகிறது. ஆமே. ஆமே. உடைந்து போகிறது. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஆமே. இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு வேலை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் நீங்க பாடணும். ஆமென். அல்லேலூயா. உங்க வேலை என்ன தெரியுமா? இன்னைக்கு துதி நாள். ஆமென். அல்லேலூயா. எங்க இருந்தாலும் உங்க நாவு பாடிட்டே இருக்கணும். என்ன பாடல் ஆண்டவர் உங்க இருதயத்துல கொடுக்கிறாரோ பாடுங்க. உங்க விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும். ஆமென். அல்லேலூயா. நல்லா பாடுங்க. வாய் திறந்து பாடுங்க. அல்லேலூயா. நம்ம கிச்சன்ல இருந்தாலும் பாடுங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, இதே மாதிரி காலை வேளைகளில நான் என்ன பண்ணுவேன்னா, செல்ல பாட்டை போட்டுட்டு வேலை, காலையில தான் எங்களுக்கு வேலை செய்யும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த தாவீத மாதிரியான நாட்கள் அது நான் நினைவுகிறேன். சத்தமா பாடுவேன், அழுவேன், பாட்டிட்டே அழுவேன், அபிஷேகத்தால் நிரப்பப்படுவேன். என்னெல்லாமோ ஆகும் அந்த காலை வேளையில. அது என்னை உயர்த்தி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எங்க இருந்தாலும் பாடுங்க. கர்த்தரை துதித்து பாடுங்க. அல்லேலூயா. துதித்து பாட பாட சங்கிலிகள் உடையும். ஆமென். இந்த ஆராதனை இதோட முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு முழுவதும் இன்னும் நல்ல ஆவியில நீங்க பாடும்போது சில சங்கிலிகளை நான் இன்னும் உடைச்சு போடுவேன். ஆமென். உன் வீட்டுல நீ பாடும்போது இன்னைக்கு சொல்ல, உன் வீட்டுல போய் பாடு, உன் வீட்டுல உள்ள சங்கிலிகள் உடையும். ஆமென். அவன் நல்லா வெக்கப்படாதுருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா சத்தமா பாடுவேன். சிலர் கேட்டுருவாங்க, சிலர் பாத்துருவாங்க, இவன் என்னடா சத்தம் போட்டு கிடக்குறான். அவனுக்கு எங்க தெரியும் என் கதை? சொல்லுங்க. என் கூட உள்ளவங்களுக்கு எங்க தெரியும் என் கதை? எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஒரு நாள் என் கூட ஒர்க் பண்ற ஒருத்தர் பார்த்துட்டு, வேலை செய்யற ஒருத்தர் பார்த்துட்டு, இவன் என்னடா சத்தம் போட்டு கிடக்குறான், இவன் என்னடா அப்படின்ட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருந்துச்சு, ஆனா அது எனக்கு பிரயோஜனப்பட்டுச்சு. அல்லேலூயா. அவன் அங்கேதான் கிடக்குறான், ஆனா நான் அங்க இல்ல. ஆமென். பாடாதவங்க நீங்க அங்கதான் கிடக்கணும் வாழ்நாள் எல்லாம். அதுலயே அழுது கிடக்க வேண்டியதுதான். யாரெல்லாம் பாடுறீங்களோ ஆராதனை வீரனுக்கு ப்ரொமோஷன் உண்டு. அல்லேலூயா. ப்ரொமோஷன் நிச்சயம். ஆமென். இன்னைக்கு நீங்க நல்லா பாடுங்க. கர்த்தரே இயேசுவே உன் நாமமே உயரணும், பெருகணும். இன்னைக்கு இந்த ஆராதனை முடியல. நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், இந்த நாள் முழுவதும் ஆராதனை தான் உங்களுக்கு. ஆமென். உங்க வீட்டுக்கு போயிட்டு போன உடனே கிச்சன்ல தொடங்குங்க, பாட்டை பாடுங்க. பாட்டை போட்டுவிட்டு, தெரியாதா செல்லுல போட்டுவிட்டு கூட பாடுங்க. செல்லு பாடக்கூடாது, நீங்க பாடணும். அல்லேலூயா. செல்லை விட அதிகமா நீங்க பாடணும். டிவியில போட்டுவிட்டு பாடுங்க. ஆமென். நீங்க பாடணும். சிலருக்கெல்லாம் டிவி பாடினாலே, ஓ என் வீட்டுல டிவி பாடுனா டிவி தான் ஆசீர்வதிக்கப்படும், செல்லு பாடுனா செல்லு தான், நீ ஆசீர்வதிக்கப்படணுமா? அது கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீ எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம். அல்லேலூயா. சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போ. இயேசுவே உம் நாமமே உயர்
சில சிறைச்சாலைகள் உடைகிறது. பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லே உங்க வீட்டுல பாடுங்க பார்க்கலாம். இயேசுவே உம் நாமமே உயரணும். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். அடையணும். ஆடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இந்த மேன்மை அடையணும். ஆடுவோம். அல்லேலூயா. Thank you, Jesus. இன்றைக்கு முழுவதும் யாரெல்லாம் பாடுவீங்களோ நல்லா கர்த்தரை துதிங்க. பாடி உங்க வீட்டில் உள்ள சங்கிலிகள் உடையும். ஆமே. கண்மலை கரைந்து போகும். ஆமே. மலை போல பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி நிக்குதா, அது பனி போல உருகும். நீ பாட பாட உருகும். விடாத. ஆமே. பாட பாட அது உருகி ஒண்ணு இல்லாம போகும். கர்த்தர் உன்னை வெட்டாந்தரையில் நடக்க பண்ணுவார். ஆமே. உனக்கு முன்னாக இருக்க செங்கடலை கர்த்தர் பிளப்பாரு. கவலைப்படாத. பாடு. துதி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கடல் பிளந்து நடந்து அந்த பக்கம் போய் துதிப்பாங்க. ஆமே. அதாவது கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்தார் என்று துதிப்பாங்க. நாமும் கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்வார் என்று துதிக்கணும். ஆமே. அப்படின்னா என்னது? இந்த பக்கம் செங்கடல் பிளக்கும் முன்னதாகவே துதிக்கணும். ஆமே. அல்லேலூயா. நம்ம கடலுக்கு அந்த பக்கம் துதிக்கிறவங்க இல்ல, கடலுக்கு இந்த பக்கம். ஆமே. சொல்லுங்க. கடலுக்கு இந்த பக்கம். நீ ஒன்லி கடலுக்கு அந்த பக்கம் போய் துதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, கடலுக்கு இந்த பக்கம் துதிக்கிறது தான் பெரிய விஷயம். ஆமே. அல்லேலூயா. செங்கடல் பிளக்கும் முன்னாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். நீங்களோ சபையே, நீங்களோ முறுமுறுக்க கூடாது. நீங்க அவரை துதிக்கணும். ஆமே. அல்லேலூயா. அற்புதத்தை பார்த்த பிறகு துதிக்கிறதல்ல, அற்புதம் நடக்கும் முன்பதாகவே அவரை நல்லா கைகளை தட்டி துதிங்க. ஆமே. Hallelujah. Thank you, Jesus. எங்களை நடத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். காலை வேளைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையிலே ஆவியான ஒரு புதிய சிந்தையை என் மனதில் தருகிறார். செங்கடலை பிளக்கிற காரியத்தை நம்ம ஆல்ரெடி கடந்து வந்துட்டோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு காலையில ஒண்ணு எதிர்பார்க்கிறார், ஒண்ணு சொல்றார். அது என்னன்னா, நீங்கள் செங்கடலை பிளந்த பிறகு துதிக்கிறவள் அல்ல. அல்லேலூயா. நான் இஸ்ரேல் சபைக்கும் நமக்குள்ள டிஃபரெண்டா பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு செங்கடல் பிளந்த பிறகு எல்லாரும் தான் துதிப்பாங்க. யாரும் துதிக்க மாட்டா? செங்கடல் பிளந்துருச்சுன்னா எல்லாரும் துதிப்பாங்க. அற்புதம் நடந்துருச்சுன்னா துதிப்பாங்களா இல்லையா? ஐயோ ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்து விட்டி. கர்த்தர் உங்களுக்கு விரும்புகிறார். சபை ஒன்னே பார்த்து செங்கடல் பிளக்கு முன்னாகவே துதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி நான் என்ன அர்த்தம்? அற்புதம் நடக்கும் முன்பதாகவே. செங்கடல் பிளந்ததுக்கு எப்படி துதிச்சாங்கன்னு பார்த்தல, மீரியா தம்புருவை கையில் எடுத்து எல்லா பாடல்களை பாடி ஒரே துதி. ஏன் துதிக்கிறாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. அற்புதம். ஓ எவ்வளவு பெரிய காரியம். அற்புதத்தை பார்த்த பின்பு துதிப்பது காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்லுவார், விசுவாசத்தோடு அற்புதத்தை பார்த்து துதிக்க வேண்டும். அல்லேலூயா. செங்கட என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாக இருக்கும் போது அப்ப என்ன பண்ணுவோம்? செய்ய ஆண்டவர், என்ன ஆண்டவர் இப்படி ஆண்டவர் அப்படின்னும். அப்படி இல்லையா? கர்த்தர் சொல்கிறார், சூழ்நிலைகள் செங்கடல் முன்னாக நின்றுட்டு இருக்கா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில செங்கடல் நிக்கி? அவங்க மட்டும் கை தூங்க. எனக்கு மட்டும்தான் ஆண்டவரே, இவங்களுக்கு இல்லையா?
அல்லேலூயா. செங்கடல் முன்னாடி நிக்குதா? இப்பவுமே நீங்க மோசே என்ன மோசே அப்படின்னு முறுமுறுக்காம இப்பவே துதிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் சபைக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னது? அவர்கள் அற்புதத்துக்கு அப்புறம் துதிப்பாங்க, நாங்க அற்புதத்துக்கு முன்னாடியே துதிப்போம். அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு யாருக்கெல்லாம் அற்புதம் நடக்கணும்? நடந்த பின்பு, செங்கடல் பிளந்த பின்பு துதிக்கிறவள் அல்ல. முதலாவது எழுதிக்கிங்க, நான் செங்கடல் பிளந்த பின்பு துதிக்கிறவல்ல. அல்லனா செங்கடத்துக்கு அப்புறம் போய் துதிக்கிறவல்ல, செங்கடலுக்கு பிளக்கு முன்பாகவே, அற்புதம் நடக்கும் முன்பாகவே துதிக்கணும். அல்லேலூயா. இன்றை முழுவதும் துதியின் நாள். இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு சொல்லுங்க? இந்த நாள் எழுதிக்கிங்க, இந்த 15வது நாள் துதியின் நாள். என்ன துதியின் நாள்? செங்கடல அப்புறம் போய் துதிக்கிறவல்ல, இப்புறம் துதியின் நாள் இந்த நாள். செங்கடலுக்கு அப்புறத்துல போயிட்டு துதிக்கிறவள் அல்ல, அற்புதம் நடந்த பிறகு துதிக்கல, அற்புதம் நடக்கும் என்ற விசுவாசத்தோடு, அற்புதம் நடக்கும் முன்பதாகவே துதிக்கிறவள். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கும் என்ற விசுவாசத்துல இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு செங்கடல் கண்டிப்பா இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த செங்கடல் கலந்து போறதுக்கு இஸ்ரவேல் உபயோகப்படுத்தின வழியை உபயோகப்படுத்தாத, இஸ்ரவேல் முறுமுறுத்தது மாதிரி முறுமுறுக்காத. நானும் தான் அதிகாலை ஜெபத்துக்கு போறேன், 15 நாளா போறேன், ஒன்னும் நடந்த பாடில்ல, ஒரு வழியும் மாறல, இன்னும் பாப்போம் இன்னும் இருக்கு 15, இன்னும் 25 நாள் இருக்கு, பாப்போம். இப்படி சொன்னா 25 நாள் நடக்காது, நடக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். என் கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமென். நான் அவரை துதிக்க போறேன். ஆமா, அவரை நான் கடனாளியா மாத்த போறேன். எதுக்கு? கர்த்தரை நாம் கடனாளியா மாத்த முடியும். ஒரு ரகசியம் சொல்லி தரட்டா? நம்ம இதெல்லாம் எழுதிங்க, இதெல்லாம் சீக்ரெட், யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நான் கர்த்தரை கடனாளியா மாத்திடுவேன். எப்படி தெரியுமா? அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கடனாளியா இருக்க மாட்டார், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு. அதை நான் சொல்ல வரல. இத மாதிரி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு செய்யும் முன்பதாகவே நம்ம அதை செஞ்சபடியா நன்றி நன்றி. ஏய் அப்பா இருப்பா, நான் செய்யவே இல்லை, எப்பா இல்ல செஞ்சிட்டீங்க, இல்ல செஞ்சிட்டீங்க, இல்ல செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு நம்ம ஒன்ன சொல்லிட்டோம், அவ வார்த்தையில் உண்மை உள்ள தேவன் இல்லையா, அவருக்கு செய்யாம இருக்க முடியாது. அல்லேலூயா. இது ஒரு சீக்ரெட். ஆமென், அல்லேலூயா. இதனாலதான் நான் பல முறை இப்படி செய்யறது. ஆமா, நான் இப்ப திருக்கோயில்ல எனக்கு 1 ஏக்கர் லேண்டும் 1 லட்சம் பிலிவரம் தந்தபடியா நன்றின்னு சொல்லி அவரை கடனாளி ஆக்கிட்டு இருக்கேன். இல்லையா? அவருக்கு ஒருவேளை குறைச்சு வச்சிருப்பாரு, இவனுக்கு ஒரு 50,000 தான் கொடுக்கணும்னு நினைச்சாலும் இப்ப இவன் 1 லட்சம் சொல்றானே. ஸ்திரீயை உன் விசுவாசம் பெரிதுன்னு மாதிரி சுபினை உன் விசுவாசம் பெரிது. இல்லையா? நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். நீ என்னடா கேட்கறது? 1 லட்சம், உனக்கு 2 லட்சம். இல்லையா? நான் காசை பத்தி பேசல, ஆத்துமாக்களை பேசுறேன். இல்லையா? ஆமா, பாலையில பார்த்து இவர் என்னடா 1 லட்சம் 2 லட்சம். உங்க விசுவாசம். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு என்ன செய்யணும்? என் காய்ச்சல் என் தலைவலியும் மாத்தி விட்டாலே போதும், அதுக்கு தான் 40 நாள் வந்திருக்கேன். அப்படியாக கிடவுது. இல்லையா? இல்ல, நான் ஒரு பெரிய நோக்கத்தோடு வந்திருக்கிறேன். என் கடன் மாறினாலே போதும், என் குடிசை வீட்டுல வாழ்நாள்ல கஞ்சியை குடிச்சிட்டு படுத்துருவான்டவரே. இப்படின்னா அப்படிதான் இருக்கும். இல்ல ஆண்டவர், என் கடனும் மாறி என் கஷ்டமும் மாறி நீயோ கடன் வாங்காதிருப்பாய், பிறருக்கு வட்டி கொடுப்பேன், இல்ல கடன் கொடுப்பாய். பிறர் கொடுக்கத்தக்கதாய் திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நம்மை அடுத்தவங்களுக்கு கொடுக்க வைக்கிற தேவன் அவர். எது உங்கள் விசுவாசம்? எது உங்க விசுவாசம்? இன்னைக்கு அற்புதமும் நடக்கும், அதை தாண்டி நடக்கும். அல்லேலூயா. ஆமா, சிலருக்கெல்லாம் விசுவாசத்தை என்னதான் நான் உட்கார்ந்து விசுவாசத்துல அவங்ககிட்ட பேசுவேன், ஆனா அவங்க அவிசுவாசத்தை என் தலையில் கொட்டுவார்கள். ஐயோ முடியல சார். ஏசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு. என்ன அர்த்தம்? எங்க பாஸ்டர், என்ன பாஸ்டர், எப்படி பாஸ்டர், ஒண்ணும் முடியல பாஸ்டர். இன்றையில இருந்து பேச்சு மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்கு போனவன துதிக்கணும். உடனே உங்க பையன் இல்லைன்னா உங்க வீட்டுல கேட்பாங்க, என்னத்த நடந்துச்சுன்னு இந்த ஏசுன்னு துதிச்சிட்டு கிடக்க. நடந்துச்சுன்னு துதிக்கிறாள், நடக்கும்னு துதிக்கிறாள். அல்லேலூயா. எனக்கு நடந்துச்சுன்னு நான் துதிக்கிறாள். நீ உன்ன சொல்லு, வெயிட் பண்ண, நீ பாப்படா, நீ பாப்ப. ஆமா, நீ பாப்ப,
கர்த்தர் செய்வார். சிலவங்களை பார்த்தீங்க, என்னத்துக்கு நீ ஓயாம இந்த அதிகாலையில் எழுப்பி போற, உனக்கு என்னடா நடக்குது? இதுவரை ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சார்? என்ன செஞ்சாருன்னு இல்ல, எனக்கு என்ன செய்வாருன்னு. ஆமே, எனக்கு அவர் செய்வார். அல்லேலூயா. பைபிள்ல யாபேசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனை பார்த்து அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க? ஒரு சாபமான பேரை போட்டு விட்டாங்க. உடனே நம்ம இப்படிதான், யாராவது நம்மள ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், டவுன் ஆயிடும். எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, இனி என்ன நட. அவன் ஆனா ஒரு ஞானமான ஒரு ஜெபத்தை ஒண்ணு பண்ணான். ஆண்டவரே, என் அம்மா சொன்னா போட்டு, என் ஆயா சொன்னா போட்டு, யாரு சொன்னாலும் போட்டு, நீர் என்ன சொல்லுகிறீர்? அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் சொன்னதை பார்க்காதிருங்க, அடுத்தவன் சொன்ன நீர் என்ன சொல்லுகிறீர் என்ன பற்றி. அவர் ஒரு நாள் உன்னை குறைச்சு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் உன்னை குறைச்சு மதிப்பிட மாட்டார். அவர் எப்பவுமே உன்னை பெருசா தான் சொல்லுவார். யாபேஸ் என் எல்லையை பெரிதாக்கி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொன்னான். கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. உனக்கு என்ன இருந்தாலும், யார் ஒன்னு என்ன சொன்னாலும், யார் ஒன்னு சபிச்சாலும், யார் ஒன்னு நல்ல வர சொன்னாலும், என்ன ஐயா அதுக்கு என்னையா நீ கவலைப்படுற? இவர்கள் எல்லாரும் மனிதர்கள் தானே, ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமென், ஆமென். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப இன்றைக்கு காலையில முதலாவது நான் உங்களுக்கு சொன்னது என்னது? அற்புதம் நடந்த பிறகு நீங்கள் துதிக்கிறவல்ல, அற்புதத்தை பார்க்க முன்பதாக தேவனை கடனாளியாய் மாற்ற வேண்டும். எழுதிங்க, தேவனை கடனாளியாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. தேவனை எப்படி கடனாளியா மாற்றுவது? அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி துதிக்கணும்? ஆண்டவரே, எனக்கு செய்தபடியா நன்றி. சொல்லுங்க, எனக்கு செய்தபடியா நன்றி ஆண்டவரே, எனக்கு செஞ்சபடியா நன்றி ஆண்டவரே. ஆமா, எழுதி நோட்டெல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்களா? வீட்டுல போய் ஏதாவது திறந்து பாக்குற ஐடியா உண்டா? எல்லாம் எழுதுறீங்க நல்லா. ஆனா அடுத்த நாள் வீட்டுல போய் திறந்து பார்த்து ஜெப வேலைகளை இதை எடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லி தர்ற காரியங்களை நீங்கள் தொடர்ச்சியா ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆமே. அல்லேலூயா. ஆமா, ஒன்லி நீங்க சொல்ற நல்லா கவனிங்க. நீங்க கடலுக்கு அந்த பக்கம், அற்புதத்துக்கு அந்த பக்கம் துதிக்கிறல, ஒன்லி கடலுக்கு இந்த பக்கம் துதிங்க. இல்லைன்னா கடலுக்கு நடுவுல நின்று துதிங்க. அல்லேலூயா. ஆமா, பேதுரு எங்க நின்னாரு? தண்ணியில, அங்க துதிங்க. ஆனா அந்த பக்கம் போயிட்டு துதிக்கிற ஆளு பார்த்து துதிக்கிறவன், கடலுக்கு நடுவுல துதிக்கிறவனும் கடலுக்கு முன்னாடி துதிக்கிறவனும் விசுவாசித்து துதிக்கிறவன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நீங்கள் அவை பார்த்து நடக்கிறவளா இருக்கக்கூடாது, விசுவாசித்து நடக்கிறவளா இருக்க வேண்டும். ஆமென். இனி மேல் நீங்கள் எதை பேசணும் தெரியுமா? நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை பேசணும். இனிமே எதை பேசணும்? எதை விசுவாசிக்கிறீர்களோ ஆமா அதை பேசணும். உன் வீட்டுல எதை பாக்குறீங்களோ, உங்க பிள்ளைகிட்ட எதை பாக்குறீங்களோ அதை பேசக்கூடாது. என்ன இருக்கோ அதை பேசக்கூடாது. எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், பிள்ளைகளை குறித்து எதை விசுவாசிக்கிறீர்கள், அது எனக்கு தான் விசுவாசம் ஒன்றும் வர மாட்டேங்குது. அப்போ முதலாவது நான் ஒரு ஜபத்தை சொல்லி தந்திருக்கேன்ல, 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். அவிசுவாசமான பொல்லாத இருதயத்தை என்னை விட்டு எடுத்து போடும். இதுக்காக ஜபிச்சிருக்கீங்களா? நீங்க ஜபிச்சீங்க, அன்னையோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஜபிச்சீங்களா? வேணா இன்னைக்கு ஒரு ஜபம் ஜபம். ஆண்டவரே, என்னால ஏன் விசுவாசிக்க முடியல? ஏன் எனக்குள்ள விசுவாசம் இல்லை? என் அவிசுவாசத்தை என்னை விட்டு மாற்ற ஆண்டவரே. நல்லா விசுவாசிக்கணும். பாத்தீங்களா நான் எப்படி பேசுறேன்? பாத்தீங்களா எவ்வளவு விசுவாசத்தோட பேசுறேன்? திருக்கோயிலூரை பற்றி எவ்வளவு விசுவாசத்தோட இருக்கிறேன், எவ்வளவு பெருசா பேசுறேன். நீங்க இவர் சும்மா நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இல்லைன்னா, நான் விசுவாச ஸ்பீக்கர். அல்லேலூயா. ஆமா, மோட்டிவேஷனுக்காக பேசுறது இல்லை. கொட்டாம்போக்குல ஒண்ணு அடிப்போம், வந்தா லாபம் போனா அப்படி சும்மா சொல்லுவோம், நடந்தா பார்ப்போம், இல்லைன்னா விடுவோம். அப்படி கிடையாது. எனக்கு ஒன்று தெரியும், நான் என்ன சொல்றேனோ அதை விட அதிகமா தான் கர்த்தனுக்கு செய்வார். இல்லையா? நீங்கள் எதை நீங்கள் சொல்லுகிறீர்களோ, உங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லுகிறீர்களோ, உங்க வீட்டை பற்றி சொல்லுகிறீர்களோ, உங்கள் புருஷனை பற்றி சொல்லுகிறீர்களோ, அதை விட அதிகமா தான் கர்த்தர் செய்வார். ஆமென். ஏன்னா நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய், ஆமென், ஜெபிப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்வார். நீங்க எவ்வளவு ஜெபிப்பீங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமா தான் இருப்பீங்க. ஆனா ஜெபிக்கிறதுல கவனமா இருங்க. அல்லேலூயா. ஆமா, 10 மடங்கு அதிகமா கர்த்தர் வைப்பாரு. ஆனா நீங்க ஒரு 100 மடங்கு அதிகமா ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமா, உங்க ஜெபத்துல என்ன செய்யுங்க? ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய குவாலிட்டி என்னன்னா, அவர்கள் அற்புதம் பார்த்த பிறகு ஓஹோ ரொம்ப சந்தோஷம், மன்னா பொழிந்த பிறகு ஓஹோ ரொம்ப சந்தோஷம், காடை இறைச்சியும் கிடைச்ச பிறகு ரொம்ப சந்தோஷம். ஆனா கிடைக்கலன்னா உடனே முறுமுறுக்க தொடங்கிடுவான். அற்புதம் நடக்கலன்னா உடனே
என்னத்துக்கு இந்த இம்மானுவேல் சர்ச்சுக்கு போய் அவரு நல்லாதான் பிரசங்கம், ஆனா எனக்கு தான் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. எப்படி நடக்கும் சொல்லுங்க? எப்படி நடக்கும்? அவிசுவாசம் உன் இருதயத்தில் இருக்கும் வரைக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்தை உங்கள் வீடுகள் பேச வேண்டும். உங்க வீட்டுக்குள்ள நான் வந்து பேச முடியுமா? எங்க வீட்டுக்கு வாங்க, வர்றோம், ஜெபிக்கிறோம், நான் வந்துருவேன். நீ உங்கள் செவறுகளிலே உங்கள் விசுவாச வார்த்தைகள் தொனிக்கணும். அல்லேலூயா. உங்க கிச்சன்ல இருக்க எல்லா பாத்திரமும் உங்க விசுவாசத்தை கேட்கணும். கேட்குமா கேட்காதா? என்ன பாஷை உயிர் இருக்கா? இயேசு சொன்னார், உங்கள் உத்திரம்னா என்னது? அந்த காலத்துல உத்திரம்னா உத்திரம் என்று சொன்னால் ஓட்டு வீட்டுல ஒரு, அதுக்கு எங்க ஊர்ல இந்த உத்திரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வார, உங்க பாஷையில வாரையும் பேசுமா உத்திரம். செவருக்கும் காது இருக்கா? உங்க வீட்டுல நீங்க என்ன உட்கார்ந்து பேசுறீங்க, செவரு ரெக்கார்ட் பண்ணுது. ஆண்டோட பாரு, அவிசுவாசமே பேசுற, செவரு போய் சொல்லி கொடுக்குது, அவிசுவாசம் செய்யாதீங்க ஆண்டவர், இவளுக்கெல்லாம் ஏன் செய்யறீங்க? செவரு சொல்லுது. இன்று முதல் உங்க கிச்சன்ல உள்ள பாத்திரம் எல்லாம் உங்க விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உங்களுடைய நேற்றைக்கு இன்னைக்கு போயிட்டு வந்த ஏதோ மாற்றம், ஒரு பாத்திரம் இன்னொரு பாத்திரத்துல சொல்லணும். அல்லேலூயா. அதுங்களுக்குள்ளே சொல்லணும், இன்னைக்கு முகத்துல ஏதோ மாற்றம் இருக்கு. அந்த முகத்துல சொல்லும், இந்த வீட்டுல ஏன் தான் இந்த வீட்டுல நான் பாத்திரமா இருக்கிறேனோ தெரியல, எப்ப பார்த்தாலும் இவன் அழுதுட்டே இருக்கா, எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்துட்டே இருக்கா. பாத்திரம் பேசுது. இன்னைக்கு உங்க வீட்டுல உள்ள பாத்திரங்கள் எல்லாம் சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஆஹா, என்று தொடுவதை விட இன்றைக்கு விசுவாசத்தோட தொடுறாளே. இன்னைக்கு விசுவாசத்தோட இவன் முகத்துல ஏதோ மாற்றம். அதுங்க உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, இவளுக்குள்ள ஏதோ மாற்றம் வந்திருக்கு. உங்களுக்காக நீங்க மட்டும் இல்ல, உங்க வீட்டுல உள்ள பொருட்களும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இவளுக்குள்ள நீங்க முழங்கால் போடுற இடத்துல அல்ல, நான் பக்கத்துல இருக்க சேர் என்னை கர்த்தரை பார்த்து சொல்லணும். டெய்லி அழுது டெய்லி அவிசுவாசமா பேசும், என்கிட்டே வராதன்னு அது சொல்லும். ஜெப இடத்துல உள்ள சோறு சொல்லும். இன்னைக்கு அந்த சோறு சொல்லணும், இல்ல இன்னைக்கு ஆண்டவரே இவளுக்கு ஏதாவது செய்யும். உங்களுக்காக நீங்கள் மட்டுமல்ல, உங்க வீட்டில் உள்ள பொருட்களும் ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆனவ வேண்டாமா? இது என்னடா புதுசா இருக்குது, என்னடா இவரு? உண்மையிலே விசுவாசத்துல கிரியை செஞ்சீங்கன்னா பாத்திரமும் உங்களுக்காக கிரியை செய்யும். ஆமே, அப்படி பைபிள்ல ஏதாவது அத்தாட்சி இருக்கா பாஸ்டர்? இருக்கு. எலிசா ஒரு நாள்ல ஒரு தீர்க்கதரிசியின் மனைவிட்ட சொன்னா, உன் வீட்டுல போய் இருக்கிற பாத்திரத்தை நான் எடுத்து வை. ஆண்டவர், எத்தனை பாத்திரம் எடுக்க? எத்தனை பாத்திரம் வேணாலும் எடு. பக்கத்து வீட்டுல இருந்தும் பாத்திரம் வாங்கி வை. அவ செஞ்சா. அவ வாய் பேசாம இருந்திருந்தா நான் நம்புறேன் இன்னைக்கு வரைக்கும் அவ வீட்டுல எண்ணெய் பாஞ்சிருக்கோம். எப்ப அவ இல்ல முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலும் முடிஞ்சிச்சு. இப்ப சொல்லுங்க, இல்ல முடிஞ்சிச்சு, போச்சு, இதுதான் நின்னு போச்சு, ஆசீர்வாதம் நின்னு போச்சு. அவன் எலிசா சொன்னா, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ. இந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம தெரு நடுவ பாத்திரம் வச்சு, இல்ல வீட பூட்ட சொன்னா, இல்ல டேய் போய் பத்திரம் வாங்கிட்டு வாடா, வாங்கிட்டு வா. அந்த படுவாய் பையன் இல்லம்மாண்டா, அதோட இல்லாம போச்சு. பாத்தீங்களா, பாத்திரத்துல அற்புதம் இருக்கு. சாரி பார்த்து விதவைக்க வீட்டுக்குள்ள என்ன இருந்துச்சு? எண்ணெயும், அதுவும் பாத்திரம் இல்ல. அப்ப உங்க வீட்டு பாத்திரம் அற்புதம் நடக்குமா? இல்ல, எங்க வீட்டு பாத்திரத்துல தான் அற்புதம் நடக்கும். எஸ், இன்றைக்கு ஒரு மாற்றம் வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பாட்டு பாடுறதுல ஒரு மாற்றம் வரணும். நேற்றைக்கு வரைக்கும் என் இதயம் யாருக்கு தெரியும், உங்க வீட்டுல நீங்க பாடுற பாட்டு, என் வேதனை உன்னை கண்ணீர் துளி விழும், யாருக்கு புரியும்? இன்னைக்கு போய் அல்லேலூயா இயேசுவே, இன்னைக்கு பாட்டுல மாற்றம் வரணும். அல்லேலூயா. சோக பாட்டா தேடுறது, அதாவது சேட் சாங்ஸ், கிறிஸ்டியன் சாங்ஸ் ஒண்ணு போட்டுறது, அது பாடும் அங்க கிடந்து. இன்னைக்கு உங்க பாட்டுல மாற்றம் வரணும். அல்லேலூயா. அவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வீடுகள்ல இன்னைக்கு போன உடனே நீங்க கிச்சனுக்கு தான் போவீங்கன்னு தெரியும். உங்க பையன் மெல்லமா எழும்பி வருவான், என்னம்மா இன்னைக்கு ஹாப்பியா இருக்க? அல்லேலூயா. என்னம்மா இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் எங்கம்மா செஞ்சாரு?
செய்வார். செஞ்சுட்டாருடா. அவன் உங்களை பார்த்து சொல்லணும், இதுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அப்படி சொன்னாலும் உண்மையா விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க புருஷன் உங்களை பார்த்து சொல்லணும், நீ தெளிவா இல்ல, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொன்னாதான் விசுவாசமே. ஆமே, அல்லேலூயா. ஆமா, உண்மையிலே நீங்க தெளிவா பேசாதீங்க. இனிமே விசுவாசத்துல பேசுங்க. என்ன இருக்கோ அதை பேசுறது, தெளிவா பேசுறது. எது இல்லையோ, எது நடக்குமோ அதை பேசுறது. செங்கடலுக்கு முன்னாக போய் நின்றுட்டு நான் குதிக்க போறேன், நான் என்ன செய்ய போறேன், செத்து போயிடுவடா, என்ன பண்ணிடுவ? இல்ல இல்ல இல்ல, நான் குதிக்க போறேன்னு சொல்ல அது நார்மல். நான் வெட்டாந்தரையில நடக்க போறேன். ஆமே, அல்லேலூயா. எங்கயா வெட்டாந்தரம்? அது அவர் பார்த்துப்பாரு. ஆமே. இன்னைக்கு சொல்லுங்க, நான் குதிக்க போறேன்னு சொல்லக்கூடாது, நான் நடக்க போறேன். ஒன்லி தரைய நட, அல்ல கடலுக்கு மேல நட. அல்லேலூயா, ஆமே, அல்லேலூயா. ஒன்லி எங்க நட? ஆனா மூழ்கி மட்டும் போக கூடாது. எங்க போக கூடாது? தண்ணி என்ன தொடக்கூடாது. ஒன்லி தண்ணி மேல நட, இல்லைன்னா தண்ணிய பிளந்துட்டு நட. ஆமே, அல்லேலூயா. ஆனா இந்த தண்ணீர நீச்சல் மட்டும் என்ன செய்யாத? ஆமா, நீச்சல் அடிச்சு கடலை கடக்க முடியாது. மேல நட, இல்லைன்னா கீழே நட. எங்க நடக்க போறீங்க? உங்க விசுவாசத்தை பொறுத்து. அதிக விசுவாசம் உடையவர்கள் தண்ணி மேலே நடங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா கடலை பிளக்கிறதுக்கே கொஞ்சம் விசுவாசம் போதும். அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? கடுகளவு விசுவாசம் இருந்தன்னா, எவ்வளவு விசுவாசம் சொல்லுங்க? கடுகளவு விசுவாசம் இருந்தன்னா எவ்வளவு விசுவாசம்? உங்க வீட்டுல இன்னைக்கு நீங்க போன உடனே ஒண்ணு கொடுக்குறேன், கடுகிட்ட பார்த்துறீங்க. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு கிச்சன்ல தான் வேலையே. போன உடனே கடுகு டப்பா திறந்து ஒரே ஒரு நிறைய இப்படி அள்ளிடாது. நீங்க எல்லாம் இப்படிதான் அள்ளி போடுவீங்க. இன்னைக்கு அப்படி போடக்கூடாது. ஒரே ஒரு கடுகு கஷ்டப்பட்டு எடுத்துங்க. எந்த விசுவாசம் எனக்குள்ள தாருவாண்டவர். அல்லேலூயா. கடுகு மாதிரிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்துன்னா ஒரு பெரிய மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்துல தள்ளுண்டு போனா அதுவும் நடக்குமா? ஆமென், அல்லேலூயா. எத்தனை என்னை கடுகு டப்பா எடுக்கும்? ஐயோ பாஸ்டர், என் கடுகு தீந்துருச்சே. இன்னைக்கு போன உடனே இன்னைக்கு உங்க கிச்சன்ல உங்க விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்றீங்க. அல்லேலூயா. பாஸ்டர், சர்ச்சில் வந்தா எனக்கு நிறைய விசுவாசம் இருக்கு பாஸ்டர், வீட்டுக்கு போனா விசுவாசமே இல்லை பாஸ்டர். இன்னைக்கு வீட்டுல சில வேலையை செய்யுங்க. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு வீட்டுல போயிட்டு கடுகு எடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே இவ்வளவு விசுவாசம் இருந்தா மலையை பெருக்க முடியுமா? எனக்கு தந்தபடியா நன்றி. அல்லேலூயா. ஆமா, இனி கடுகு வச்சு ஜெபம் பண்ணணும். ஆமே, ஆமா, அல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் எனக்கு இருந்தா மலையை பார்த்து பெயர்ந்து போன்ற நடக்குமே. என் குடும்பத்திலே போராடி கொண்டிருக்க மலை போன்ற பிரச்சனையை, என் பிள்ளையோடு போராடி கொண்டிருக்க மலை போன்ற பிரச்சனையை இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லணுமா? அல்லேலூயா. கடுக கையில வச்சுட்டு சொல்லுங்க, உனக்குள்ள விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகட்டும். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் அவிசுவாசத்தை கர்த்தர் பிடுங்கி எறிவாராக. உன் இருதயத்திலிருந்து வேரோட கர்த்தர் பிடுங்குவாராக. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு வேரோட கர்த்தர் பிடுங்குவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஆராதனை இங்க முடியவே இல்லை. ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்லி நான் முடிக்க மாட்டேன், உங்களுக்கு போக முடியாது. இல்லைன்னா நாங்க வீட்டுல போய் பாத்துக்கிறோம்னா எது உங்களுக்கு ஏயா பியா? பிஏ போதும், நாங்க பாத்துக்கிறோம் வீட்டுல போய். நீங்க எங்களை வச்சு உயிரை எடுக்காதீங்க. இல்லையா? நீங்க உங்களுடைய ஆராதனை என்னைக்கு எப்ப முடியும் தெரியுமா? நாளைக்கு காலையில இங்க வரும்போதுதான் முடியும். அல்லேலூயா. அது வரைக்கும் உங்க ஆராதனை கண்டிப்பா ஆகணும். அல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது கூட இயேசுவே, நீ நைட்டு பக்கத்துல படுத்து என்னப்பா ஆராதனை முடியல. அல்லேலூயா. எப்பயா முடியும்? நாளை காலையில தான் முடியும். ஆமே, உங்களுக்கு இந்த வேலையை நீங்க செய்யணும். ஆமே, செய்வீங்களா மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமே, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நிறைய பேர்ல நாங்க ஜெனியூன் பர்சன், இந்த சர்ச்சில் என்ன வந்தாலும் வாசல்லே போட்டுட்டு நாங்க போயிடுவோம். அப்படி இருக்க கூடாது. வீட்டுல போய் வேலை செய்ய ஆரம்பி. அல்லேலூயா. உங்க கிச்சனுக்குள்ள, உங்க ரூம்ல, உங்க ஜெப அறையில, உங்க ஹால்ல கர்த்தரை துதிங்க, பாடுங்க. வீட்டுக்குள்ள ஒரு புதிய விசுவாசம் பிறக்கும். அல்லேலூயா. இதுவரை இருந்தது மாதிரி உங்க நட்பு, உங்க அம்மா சொல்லுவாங்க, உங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, உங்க புருஷன் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு நம்ம வீட்டுல இன்னைக்கு. அல்லேலூயா. இன்று முதல் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வாராக. ஆமே. இன்று முதல் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக. இன்று முதல் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வருவதாக. இன்றைக்கு நீங்க பேசுற மாற்றம் வருவதாக. இன்னைக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வாராக. அல்லேலூயா.
நீங்கள் ஆமென் மூழ்கி போக அழைக்கப்பட்டவர் அல்ல. பிரச்சனையில் மூழ்கி போக அழைக்கப்பட்டவர் அல்ல. கடனிலே மூழ்கி போக அழைக்கப்பட்டவர் அல்ல. வியாதியிலே மூழ்கி போக அழைக்கப்பட்டவர் அல்ல. பிரச்சனையில மூழ்கி போக நோ. அப்ப என்னையா செய்யணும்? துதிக்கிறவன் மூழ்கி போக மாட்டான். அல்லேலூயா. துதிக்கிறவன், விசுவாசிக்கிறவன் மூழ்கி போக மாட்டான். இயேசு சொல்ல, விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும். ஆமென். என்ன கூடும்? எதையெல்லாம் விசுவாசிக்கிறானோ அது எல்லாம் கூடும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவரே நான் இதை செய்யலாமா அதை செய்யலாமா? நீ விசுவாசிச்சானா எதை வேணாலும் செய்யலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, என் ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை செய்வதில் மிகவும் விருப்பமுடையவராக இருக்கிறார். புதிய புதிய காரியங்களை செய்வதில் பாருங்க, செங்கடலை ஒரே ஒருக்க தான் அடிக்கடி அவரு போர் அடிச்சிடும். என்ன ஆயிரம் அவருக்கு? ஒருக்க ஒன்ன செஞ்சாருன்னா அடுத்து அதை செய்யறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்ம தான் அடிக்கடி செஞ்சு பார்ப்போம், போய் போய் இன்னும் பழக்கமா இன்னும் பழக்கமா. ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா? அவருக்கு அப்படி கிடையாது. அவருக்கு எப்பவுமே புதுசா. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு புதுசா ஏதாவது செய்ய விரும்புறேன். அல்லேலூயா. ஆமா, நான் உனக்காக ஜெபம் பண்றேன் அடிக்கடி. ஆண்டவரே, இந்த உலகத்துல இதுவரை ஊழியம் செஞ்சதை விட எவ்வளவு ஊழியக்காரங்க ஊழியம் செஞ்சிருப்பாங்கல்ல, நான் புதுசா ஏதாவது ஒண்ணு செய்யணும். அல்லேலூயா. ஆமா, புதுசா இருக்கணும் நம்ம ஊழியம். ஏன்னா என் ஆண்டவரிடத்துல நாம் அறியப்படாத அநேக காரியங்கள் இருக்கிறது. இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க நான் சொல்லும்போது. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் சொல்லுங்க? எவ்வளவு பெரியவர்? ஏதாவது க்ளூ சொல்லுங்க. வானம் அவருடைய சிங்காசனம், பூமியில காலை இப்படி வச்சா, ஒரு காலை வச்சா இன்னொரு காலை வைக்கிறதுக்கு இன்னொரு கோலை தேட வேண்டியது இருக்கு. அவர் அவ்வளவு பெரியவர் இல்லையா? நம்ம எவ்வளவு பெரியவங்க? நம்ம எவ்வளவு பெரியவங்க சொல்லுங்க. இந்த பூமியில வந்து யோசிங்க, இப்படின்னா நான் பெரிய ஆளுப்பா அப்படின்னீங்க. பூமியில ஒரு எறும்பு மாதிரி கூட இல்ல, நம்ம இல்ல, தூசி மாதிரி. அவருடைய பார்வையில அப்ப நம்ம, அவர் அந்த வானம் சிங்காசனத்துல உட்கார்ந்து உங்களை பாக்குறாரு. எப்படி நீங்க தெரிவிங்களா அவர் பார்வைக்கு? ஆனாலும் அவர் சொல்றாரு பாருங்க, அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய தேவன். அப்ப அவருடைய காரியங்கள் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? பெருசா இருக்குமா? அவருடைய சிங்காசனம் வானமா எவ்வளவு பெருசு. அப்ப அவருடைய யோசனையில் பெரியவர். இந்த யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். அவரை அறிந்தவர் இல்லை, அவரை புரிந்து கொள்ள முடியாது. அவரை என்ன செய்ய முடியாது? உங்களுக்கு இயேசுவ தெரியுமா? எத்தனை பேர் இயேசுவ தெரியும்? அவங்க ஒரு அலைய சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இதுதான் இயேசுன்னு வச்சுங்களா? சும்மா அதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லி விட்டு போறீங்க. இதுதான் இயேசுனா இந்த ஓரத்துல இவ்வளோ எனக்கு இயேசு தெரியும், எனக்கு உங்களுக்கு இயேசு இன்னும் இருக்கு. அவர் அவ்வளவு பெரியவரா இருக்கிறார். அப்ப அவரிடத்துல காரியங்களும் பெருசா இருக்குமா இருக்காதா? இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆள் எவ்வளவு பெருசோ அவங்களுக்கு அவ்வளவு நாலேஜ், காரியங்கள் இருக்கு. அந்த காரியங்களை நீங்க கேட்கணும். ஆண்டவரே எனக்கு புதுசா. அல்லேலூயா. ஆமா, அவருக்கு செஞ்சீரே எனக்கு செய்யும், ஆபிரகாமுக்கு செஞ்சீரே எனக்கு செய்யும். இதுதான் நம்ம ஜெபம். இன்னைக்கு யாருக்குமே செய்யாதத எனக்கு செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நினைக்கும் இத மாதிரி எப்படி நடக்கும்? இது யாருக்காவது நடந்திருக்கா? இத மாதிரி என் பிள்ளை இருக்குது, இதுக்கு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க யோசிச்சு பார்த்து வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், அது உங்களுக்கு தான் சான்ஸ் இல்ல, உங்களாலதான் யோசிக்க முடியல. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பார். அல்லேலூயா. எப்படிப்பட்டவரா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல கூப்பிடுவாரு. இப்படிதான் எங்க நடந்திருக்கா? எப்படி கூப்பிட்டாரு? வானம் உண்டாவதாக. ஒண்ணுமே இல்லை, வானம் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. பூமி உண்டாவதாக. அது வரைக்கும் வானம் பூமினா யாருக்கு என்னது? எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர்தான். அவர் இன்றைக்கு உங்களுக்காக இல்லாத ஒன்றை உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில யாருக்கோ நடந்தது போல எனக்கு நடக்கட்டும், அங்க நடந்தது போல எனக்கும் என் பிள்ளைக்கு நடந்துடட்டும் ஜெபிக்கிறதுக்கு நீங்க அழைக்கப்பட்டதில்ல. நீங்க யாருக்குமே இந்த பூமியில இதுவரை ஒரு மனுஷனுக்கு நடந்ததில்லை. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இதுவரை கர்த்தர் யாருக்கும் செய்யாத ஒரு புதிய அற்புதத்தை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படி இது எப்படி நடந்தது என்ற ஒரு புதிய அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.
அங்க நடந்துச்சு, இங்க நடந்துச்சு, எனக்கு அதை செய்யுங்க. நோ, எனக்கு எதை செய்வீங்கன்னு எனக்கே தெரியாது. அல்லேலூயா. என் கர்த்தரை நான் தேட, என் எதிர்காலத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு போலதான். என் கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு எனக்கே தெரியல. நான் என்ன பத்தி தான் சொல்றேன். உண்மையிலே நான் நினைக்கிறத விட அவர் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறார். நான் நினைச்சு அவர் ஒன்னு சொன்னதை வச்சு நான் ஒரு இமேஜின் பண்ணிடுறேன், இப்படிதான் நடக்க போகுது. பார்த்தா அவர் இன்னொன்னு சொல்றாரு. ஐயோ, இது ஏன் லிஸ்ட்லே இல்லையே. கர்த்தரை நீங்க வித்தியாசமா பார்க்கணும் இன்னைக்கு. அல்லேலூயா. ஆமா, நீங்க வித்தியாசமான கிறிஸ்தவர்களாய் மாறணும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏதோ புரியுறது மாதிரி இருக்குது, ஆனா ஒண்ணும் புரியுதா? நீங்க அவரை வித்தியாசமா பார்க்கணும். அல்லேலூயா. இன்று முதல் உங்களுடைய பேச்சு வித்தியாசமா இருக்க வேண்டும். எப்படி சொல்லணும்? உங்க வீட்டுல கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? யாருக்குமே செய்யாததை எனக்கு செய்வார். அல்லேலூயா. எனக்கு அவங்களுக்கு செஞ்சார்ல, அத மாதிரி செய்வார். அத மாதிரி எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு புதுசாதான் வேணும். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. யாருக்குமே நடக்காத காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார். யாருமே இந்த உலகம் இதுவரை பார்த்தாததை எனக்காய் உருவாக்கி தருவார். ஆமென். இப்படி ஏதாவது பைபிள்ல இருக்கா? சொல்லுங்க, எதை சொல்லுங்க பாப்போம். உலகம் பார்த்திராததை கர்த்தர் உருவாக்கி செஞ்சு தந்திருக்கிறார். என்னது என்ன சொல்லுங்க பாப்போம். உலகத்திலே இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு தருவார். என்னது அது? அதுக்கு ஏதாவது சொல்லுங்க பாப்போம். மன்னான்னு ஒண்ணு பூமிக்கு இல்ல, சாப்பாடே இல்ல. அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனத்தை தவிர ஒருவன் பார்த்தது கிடையாது, நம்மளும் பார்த்தது கிடையாது. அத முடிஞ்சு போச்சு. அடுத்து மன்னா கொடுக்கறது அவர் போர். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த உலகத்துல இல்லாத ஒரு காரியத்தை கூட கர்த்தர் தர வல்லவர். அல்லேலூயா. நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம உலகத்துல உள்ள காரியத்துக்கு தான் போராடிட்டு கிடக்குறோம் இவ்வளவு நாள் இல்ல. இன்னைக்கு சொல்லுவோம், உனக்கு ஒரு காரியத்தை நான் செய்வேன், அது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும் காரியமா இருக்கும். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் இந்த அற்புதம் நடக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. உனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார், அது யாருக்கும் செய்திராத காரியமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தார். அதுக்கு முன்னும் அதுக்கு பின்னும் ஒண்ணும் இல்லை. பிள்ளையாமோட கழுதை பேசிச்சு, அதுக்கு முன்னும் அதுக்கு பின்னும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு முன்னும் பின்னும் இல்லாத அற்புதத்தை உனக்கு கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எனக்கு மட்டும்தான் அது நடக்கும். ஆமென். ஏன்னா நான் ஸ்பெஷல் என் ஆண்டவருக்கு. சொல்லுங்க, நான் என்ன ஆண்டவருக்கு எப்படி? எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஸ்பெஷல்? நான் ஸ்பெஷல் தான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை போல இருக்கு. நான் ஸ்பெஷல், நான் ஆண்டவருக்கு ஸ்பெஷல். அவங்க சொல்றது ஒண்ணும் சரியில்லை, நம்ப மாட்டீங்களே. நான் ஸ்பெஷல் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நான் ஸ்பெஷல் சைல்டு. ஏன்னா ஒரு விசேஷமா என்ன நேசிக்கிறாரு. உங்களை நேசிக்க எனக்கு தெரியாது. ஆமா, எனக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை நேசிக்கிறாரா? நான் கொஞ்சம் பாவம் எல்லாம் செஞ்சிருக்கேன், பரவாயில்ல. என் ஆண்டவர் மன்னிச்சு என்ன ஸ்பெஷலா மாத்துறாரு. அல்லேலூயா. என்ன ஸ்பெஷலா? திருக்கோயில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களை பார்க்கும் நான் ஸ்பெஷல். நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? அல்லேலூயா. நீங்க திருக்கோயில் நம்பி, நான் உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களை பார்க்கணும் நானே கர்த்தருக்கு ஸ்பெஷல். ஆமென். நம்புறீங்களா? ஸ்பெஷலா இருக்கணும்னா ஸ்பெஷலா ஏதாவது செய்யணும். நான் அதுக்கு முயற்சி செய்வேன். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கிற நேரம் நம்மளும் ஜெபிச்சோம்னா, எல்லாரும் விட கம்மியா ஜெபிச்சுட்டு நம்ம ஸ்பெஷல்னு சொல்றோம். எல்லாரும் தூங்கும் போது நானும் தூங்குகிறேன். எல்லாரும் எழுந்திருக்கும் போது, இந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பான், இரவில் தூங்க வேண்டும், காலையில் எழுந்திருக்க வேண்டும். இத மாதிரியே நம்ம இருந்தாலும் நம்ம எங்க ஸ்பெஷல்? எல்லாரும் தூங்கும் போது நாம் தூங்க கூடாது, விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்துல ஸ்பெஷலா தெரியணும். ஆமென். அல்லேலூயா. தெரியணும் வேண்டாமா? மோசே யார் ஸ்பெஷல்? யாருமே செய்யாததை மோசே செஞ்சாரு. 40 80 நாள் கர்த்தரோட மலை மேல தண்ணி கூட குடிக்கலையா? மோசே ஸ்பெஷல். அல்லேலூயா. ஆமென். நீங்க ஸ்பெஷலா இருக்கணும். ஆமென். அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. அதுக்காக தான் அழைக்கப்பட்டு. டைம் ஏன் கிளாக் வேகமா ஓடுது, நானும் வசனமே வாசிக்கிறேன், அதுவும் ஸ்பெஷல். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஆராதனை தொடரட்டும். நான் என்ன ஆத்துமாவை சொல்றது இல்லை. அல்லேலூயா. அது சொன்னாலும் பரவாயில்ல. நீங்க ஆனா இங்க இருந்தே எப்படி போகணும்? துதிச்சுட்டே போகணும், ஆராதிச்சுட்டே போகணும். உங்க கிச்சன் பாத்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களை ஆச்சரியமா பார்க்க போகுது. ஆமென். அல்லேலூயா.
அது மட்டும் இல்லை, நீங்க என்னென்ன வேலை செய்யலாம். இன்னைக்கு இவங்க ஸ்கூல் போவாங்க, டீச்சர் ஸ்கூல்ல பிள்ளைகள் எல்லாம் ஏதோ டீச்சருக்குள்ள இன்னைக்கு ஒரு மாற்றம். என்னைக்கு பார்த்தாலும் நம்ம மேல எரிஞ்சு விழுவாங்க, நம்மளை அடி அடிப்பாங்க. இன்னைக்கு என்ன நல்லா ஜாலியா இருக்காங்க. என்னை பாடம் எடுக்கிறது ஒண்ணுமே புரியாது, இன்னைக்கு அவங்க சொல்லுவதெல்லாம் அப்படியே புரியுது. ஆமே, நல்ல அந்த கேப்ல மெர்சி டீச்சர் இல்ல. இன்றைக்கு ஏதோ ஒரு புதிய மாற்றம் உங்களுக்குள்ள உண்டாயிருக்க வேண்டும். ஏன்னா அற்புதம் நடக்க போதுன்ற சந்தோஷத்தோட நீங்க துதிச்சு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு கடல் மேல வெட்டாந்தரையில நடக்கும்படி கர்த்தர் உங்களை அழைச்சு இதுவரை இந்த பூமியில யாருக்கும் செய்யாத ஒரு அற்புதத்தை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசம் உள்ளவங்க, நம்பிக்கை உள்ளவங்க அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். யாருக்குமே நடக்காத அற்புதம், யாருக்குமே நடக்காத அற்புதம். ஆமே, எனக்கு நடக்கும். எத்தனை சொல்றீங்க? எனக்கு செய்வார். ஆமே, எனக்காக செய்வார் ஐயா. என் ஆண்டவர் செய்வார் ஐயா. என் இயேசு எனக்காக செய்யாம யாருக்கையா செய்வாரு? எனக்கு செய்வார். அதிகாலையில தேடுகிறேன், எனக்கு செய்யாம வேற யாருக்கு ஐயா அவர் செய்வாரு? எனக்கு செய்வார். இல்லையா? அவர் என் மேல் பிரியமா இருக்கிறார். ஆமே, அவருக்கு நான் ஸ்பெஷல். முழங்கால் படிக்கிடலாம், இல்ல அந்த பரலோக தகப்பன் நோக்கி பார்த்து சொல்லுங்க, நான் அவருக்கு ஸ்பெஷல். ஆமே, இன்றைக்கு நேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். ஆமே, இன்றைக்கு என் தகப்பன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆமே, ஸ்தோத்திரம். நான் அற்புதத்தை பார்த்த பிறகு துதிக்கிறவன் அல்ல, அற்புதத்துக்கு முன்னாடியே துதிக்கிறாள். சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதத்துக்கு முன்னாடி துதிக்கிறவனா? அற்புதத்துக்கு முன்னாடி துதிக்கிறவனா? ஆமே, நான் போட்டுக்குள்ள இருக்க அழைக்கப்பட்டவன் அல்ல. நான் போட்டை விட்டு வெளியில வந்து கடல் மேல் நடக்க, என் நேசோடு நடக்க அழைக்கப்பட்டவன். விசுவாசத்தோடு வெளியில வாங்க. ஆமே, இன்றைக்கு ஒரு புதிய அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறாரு. இன்னைக்கு புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதித்து அனுப்பு ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆண்டவரே, கர்த்தர் நன்மைகளை செய்ய ஆண்டவரே. மலை கூட ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க. இவர்கள் ஸ்பெஷலா கர்த்தர் மாற்றி அனுப்புறப்பட இந்த ஆராதனை முடியல, இவர்கள் தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணி நாளைக்கு காலையில வர்றது வரைக்கும் அந்த ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து துதிக்கிறவர்களாய் மாறுகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தரனை அப்படி மாற்றுகிறபடியா நன்றி சொல்லி நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தரனை மாற்றுகிறபடியா நன்றி, கர்த்தரனுக்கு அப்படி செய்கிறபடியா நன்றி, கர்த்தரை கிருபை வெளிப்படுகிறபடியா நன்றி, கர்த்தர் அற்புதம் வெளிப்படுகிறபடியா நன்றி, கர்த்தர் ஆசீர்வாதம் வெளிப்படுகிறபடியா நன்றி. ஆண்டவரை நீ மாற்றினபடியா நன்றி. இந்த காலை வேளை ஜெபத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமா